அவர்கிட்ட கேட்டா அவருக்கு ஜுஸ் அம்மையில ஒரு 5 சூறா பாடம் இல்லை. ஆனா உலகத்துல அந்த நாட்டுல என்ன நடந்தது, இந்த நாட்டுல என்ன நடந்தது, 1974 என்ன நடந்து தெரியுமா, 85 என்ன நடந்து தெரியுமா, 86 என்ன நடந்தது எல்லாம் தெரியும். நீங்க கொஞ்சம் இதா சுல்சிலத்தில் அறுது சில்சால அந்த சூறா கொஞ்சம் ஓதுங்கட்டா மேலைங்களையும் பாக்குறாரு. அப்ப நாளைக்கு அல்லாஹ் கூப்பிட்டு 1999 என்ன நடந்து நான் கேட்பான். இது நரகவாசியோட பண்பு சவர்களே. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். என்னோட கோச்சிருவானா கோச்சலும் பரவாயில்ல. அல்லாஹ் சொல்றான் வீணா நேரத்தை கழிக்கிறது, சும்மா பேசுறது, சும்மா கதைக்கிறது, சும்மா மணிக்கணக்கில் ஒரு 10 மணித்தியாலும் பார்ப்பாங்க, 8 மணித்தியாலும் ஒரு மெச்ச பாக்குறது. ஒரு போல் மிஸ் ஆகப்படாது. 39 ஓவர்ல 4வது போல் எப்படி தெரியுமா, அதை பெருமையா பேசுறது. அவரும் 5வது போல் எப்படி, ஏன் இது உங்களுக்கு வீண். வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். அதே மாதிரி தான் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன். நாங்க மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். இப்ப இது மறுமை நாள் நேரடியா பொய்ப்பிச்சா காஃபிர், மறைமுகமா பொய்ப்பிக்கிறது. தொலை வாங்கன்னு கூப்பிட்டு அவர் பேர் அப்துல்லா தான். என்ன பாய் நீங்களும் தொழுறீங்க நானும் தொழுறேன், என்ன பிரயோசனம்? அவர் மறைமுகமா பொய்ப்பிக்கிறார், நேரடியாக அவர் பொய்ப்பிக்கிறார், செயலால பொய்ப்பிக்கிறார். சில கட்டங்கள்ல அல்லாஹு தாலாவை பத்தி அவருக்கு வர எண்ணங்கள் தப்பா வரும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்யறோமே, நமக்கு உண்மையில இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்லாம் இருக்குதா, கபருக்குள்ள வச்சா கபர் வேதனை எல்லாம் இருக்குமா, இதெல்லாம் சும்மா உண்மையா பொய்யா, சைத்தான் அப்படியே கூட்டிட்டு போய் கடைசியில நாத்தியனாக்கி விட்டுருவான். நவுது பில்லா. அதனால அறிஞர்களோட அறிவோட குர்ஆனோட ஹதீஸோட நெருக்கமா இருக்கணும். கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா சைத்தான் அழுத்துட்டே போயிடுவான். அப்ப நாங்க மறுமையை பொய்ப்பித்தோம். என்ன, எனக்கு தொழுக கடமைன்னு தெரியும், நான் தொலை இல்லை. எனக்கு நோன்பு கடமைன்னு தெரியும், நான் நோன்பு பிடிக்க இல்லை. மார்க்கத்தை படிக்கிறது கடமைன்னு தெரியும், படிக்க இல்லை. நாங்கள் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன் ஹத்தா அதானல் யகீன். மௌத்து வரும் வரை இப்படியே இருந்தோம் நரகவாசிகள் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, மேல சொன்ன 5 விஷயம், இப்ப சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்க கவனத்தில் கொள்ளணும். இந்த எல்லா விடயங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குமாக இருந்தால் அவன் நரகத்தை நோக்கி போறான். மேல உள்ள பண்புகள் 1-2 என்கிட்ட இருக்குதா, நீங்க முஹாசபா செஞ்சு அதுல இருந்து விடுபட்டு நான் சொர்க்கவாதியா வாழணும், சொர்க்கவாசியா மாறணும் என்றா நாங்க முயற்சி செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நரகவாசியுடைய பண்பு நான் மாற்றிக்கொள்ளணும். பாத்தீங்களா, அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி சொல்றாங்க, நான் என்ன நிரபராதியாக ஆக்க முயற்சிக்க கூடாது. நான் என்னட்ட இருக்குதா, அல்ஹம்துலில்லாஹ், நான் தவற உணர்றேன், மாற்றிக்கொள்றதுதான் எங்களோட அடிப்படை சகோதரர்களே. நானும் தான் நீங்களும் தான். நாங்க மாறாத வரைக்கும் அல்லாஹ் மாற்ற போறது இல்லை. நாங்க உணராத வரைக்கும் அல்லாஹு தாலா, நாங்க உணர்ந்து செயல்படாத வரைக்கும் அல்லாஹ் எங்களை மாற்ற போறது இல்லை. எனவே அடிக்கடி கேட்கிற உபதேசங்களை எங்களோட உள்ளத்தை கொண்டு வரணும், எங்களோட வாழ்க்கையில் அதை மாற்றணும். எப்ப மௌத்து வரும், என்ன நடக்கும்னு தெரியும்.